சோயா கீமா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வெறும் 10 மினிட்ஸ் தான் ஆகும் பண்ணுறதுக்கு. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணியில் 1 கப் சோயா சங்க்ஸை வந்து போட்டு ஊற வச்சு நல்லா புழிஞ்சி தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 வெங்காயம் சேர்த்து கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சேர்த்து அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பல்ஸ் மோடில் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதங்கினோடனே எல்லாமே 1 டீஸ்பூனாக எடுத்துக்கோங்க. எல்லா மசாலாஸும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து எக்கு வந்து நான் உடச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு எக்கு வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதிலே வந்து ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா வந்து கிளறி நீங்கள் பரிமாறலாம். வீட்டில் எல்லாருமே முட்டை விரும்பி சாப்பிட்றதுனால நான் முட்டை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற வந்து ரைஸை வந்து வடித்து நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சோயா கீமா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.